அப்படி யாரை கொல்றதுக்கு இந்த சாரு? அது அது வந்து விருமாண்டி. தர்மகர்த்தா, ஐயா, எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே இடைஞ்சலா இருக்கிற அந்த கௌரிக்கு தான் இந்த சாரு. ஐயா, கௌரி அம்மாவுக்கு அந்த சாரு ஊருக்கே நல்லது செய்யற தெய்வ குழந்தைன்னு சொல்ற நீங்களே இந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. டேய், அதெல்லாம் முடிச்சு போன கதடா. ஊர் சொன்னதுக்கு நானும் ஜாலரா அடிச்சேன், அவ்வளவுதான். அவளாவது தெய்வ குழந்தையாவது, அவ பொடி புள்ளடா. விருமாண்டி, ஐயா, இந்த ஊரோட ஜமீன் பரம்பரை நாங்க. தெரியும்ல, நாங்க எதை செஞ்சாலும் இந்த ஊரோட நல்லதுக்கு மட்டும்தான் செய்வோம். புரிஞ்சுதா? உன்னால நாங்க சொல்றத செய்ய முடியுமா, முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் புண்ணியெல்லாம் கிடையாதுங்கய்யா. சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கச்சிதமா செய்யறது என் பொறுப்புங்கய்யா. சபாஷ் பாலே, அப்படியா வச்சுக்க. சரிங்கய்யா. அவுத்து பாரு. எப்படி? முடிச்சிருவியா? முடிச்சிடலாங்கய்யா. நீ மட்டும் இதை சரியா செஞ்சிட்ட, நீ எதிர்பார்க்காத பணம் உன் கைக்கு வரும். நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்கய்யா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாலே, கில்லி எடுத்து போய் வேலை பாரியா. சரிங்க. பாத்துங்க. ஏண்டா, ஒழுங்கா வீட்லயே இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அதான் போனை என் நேரம் கையில வச்சு நோண்டிட்டு இருப்பல்ல, அது இங்கேயே இருந்து பண்ணிருக்க வேண்டியது தானே. ஏண்டா வெளியில போன? அக்கா, அதான் தம்பிக்கு ஒண்ணும் ஆகலையே, விடுங்க அக்கா. ஆகல சரி, ஆகியிருந்தா யாருக்கு நஷ்டம்? இதோ நிக்கிறாளே, எல்லாம் இவளால வந்தது. அத்தை, நான் ஒன்னும் பண்ணல அத்தை. வாய மூடு. ஏதாவது பண்ணிருந்தாதான் இந்த குடும்பம் விளங்கி இருக்குமே. ஒழுங்கா வீட்டுல இருந்தவன இவதான் அங்க வா இங்க வான்னு கூட்டிட்டு போய் இப்ப பாம்பு கடியில படுக்க வச்சிருக்கா. இப்ப சந்தோஷம் தானே? ஏன் சத்யா, பம்பு செட்டுக்கா போனீங்க? யோ சித்தி, அது பம்பு செட்டு இல்ல, பாம்பு கடி. ப்ளீஸ் சித்தி, டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுதான் தெரியுமே. பாம்பு கடிய எங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதான் கூட்டிட்டு போய் பாம்பு கடி வாங்க வச்சுட்டால. பம்பு செட்ல வாங்கினா என்ன, படித்துறையில வாங்கினா என்ன, வந்து சேர்ந்திருக்கா பாரு. தரித்திரத்துக்கு பிறந்தது. 1000 கால் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி போதுங்கிற மாதிரி பரம்பரை பரம்பரையா தழைச்சுக்கிட்டு வர நம்ம ஜமீன் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா மூதேவி. ஏற்கனவே வம்சம் தழைக்கிளையேன்னு கண்ணீர் விடாத குறையா இருக்கேன். இதுல இருக்கிற வாரிசையும் சாகடிக்க கூட்டிட்டு போயிருக்கா. மா, இப்ப சத்தம் போட்டு ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. என் தலையெழுத்து இவளை கட்டிட்டு அழணும்னு இருக்கு. அழுதுகிட்டு இருக்கேன். பாம்பு கடிச்சதுக்கு ஒரு குட்டிச்சாத்தான் ஒண்ணு வந்து கையில கிடைச்ச இலைய வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. எனக்கு நம்ம விஷம் முழுசா போயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா? ஊருக்குள்ள யாராவது நல்ல டாக்டர் இருந்தா வர சொல்லுமா. வலி உயிர் போதுமா? நீ சொல்றதுக்கு முன்னாடியே டாக்டரை கூட்டிட்டு வர தேவா போயிருக்கான், வந்துருவான். காவேரி, இவகிட்ட சொல்றதுக்கு நாமளே செஞ்சிடலாம். டேய்,
தேவாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. என்னக்கா கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க? ஆ? இங்க இருக்கிற கஷ்டத்துல உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்தணுமேனு தான். ஆஹா. நல்ல ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்கம்மா. போன்ல சிக்னல் வர்றதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. ஐயோ தம்பி, இந்த நேரத்துல அக்காவை போய் பாட சொல்றீங்க? நான் வேணா பாடட்டா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. சித்தி ப்ளீஸ் சித்தி, தயவு செஞ்சு ப்ளீஸ். பரவாயில்ல, படுத்துக்குங்க. இந்த பச்சைல மருந்து யார் போட்டது? அது ஒரு வீணா போன கழுத ஏதோ பண்ணிட்டு போயிருக்கா டாக்டர். நீங்க நல்ல மருந்தா போடுங்க. ஹேய், கேட்டியா அந்த குட்டி பொண்ணோட லட்சணத்தை? நீ படிச்சவ தானே? அந்த பொண்ணு கண்ட கர்மத்தை செய்யறத பார்த்துட்டு எனக்கு என்னன்னு நீ இருந்தல. இப்ப டாக்டர் கேக்குறாரு, பதில் சொல்லு. இருங்கம்மா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த பச்சைல மருந்த கட்டின புள்ள உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கு. டாக்டருக்கு படிச்ச நாங்க கூட இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோமான்னு தெரியல. உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் எந்த வேலையும் இல்ல. காயத்துக்கு மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கி போடுங்க. ஆனா இந்த பச்சைல மருந்துக்கு அது கூட தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். டாக்டர், நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? காசுக்காக வைத்தியம் பார்த்துட்டு கமிஷனுக்காக மருந்து எழுதி கொடுக்கிற மத்த டாக்டர் மாதிரி நான் இல்ல. பச்சைல மருந்து கட்டின அந்த புள்ள கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்ல சொல்லுங்க. வர மேடம். அப்புறம் என்னடா? அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல, ரெஸ்ட் எடு. தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? சித்தி தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். என்னங்க?
காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சின்னையா ஐயோ சின்னையா 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 இருங்க வரேன் காப்பாத்துங்க. சின்னையா உள்ள தண்ணி குடிச்சிடாதீங்க நான் வந்துட்டு இருக்கேன் காப்பாத்துங்க. இருங்க சின்னையா 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 உங்களுக்கு ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒண்ணு ஆகாது சின்னையா சின்னையா எழுந்திருங்க சின்னையா 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 எழுந்திருங்க சின்னையா 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 எழுந்திருங்க சின்னையா 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 எழுந்திருங்க சின்னையா துர்கா நீ என்ன காப்பாத்துன? ஆமா சின்னையா தேங்க்ஸ் துர்கா. நீ மட்டும் வரலனா என்னோட கதி அதோ கதிதான். என்ன சின்னையா இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதான் காப்பாத்திட்டல இனிமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல துர்கா நீ எப்படி இங்க வந்த? அது அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். உங்க சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா நீங்க தண்ணிக்குள்ள விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம நான் உடனே உள்ள குதிச்சு உங்களை காப்பாத்திட்டேன். என்ன சின்னையா உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? இல்ல துர்கா சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டு நீச்சல் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு தண்ணியில விழுந்து செத்து போயிட்டான். அந்த பயத்திலேயே எனக்கு நீச்சல் கத்துக்கணுன்ற எண்ணமே வரல. என்ன சின்னையா நீங்க காரு பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகாமலா இருக்கு? அது தெரிஞ்சும் நீங்க காரு பைக் எல்லாம் ஓட்டல. உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததையே ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு நீச்சல் கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துக்கு உதவும்ல. சரிங்க மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல கத்துக்கிட்டா போச்சு. சின்னையா கிண்டல் பண்ணாதீங்க. சரி போங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க நனைஞ்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு தண்ணி சேராம காய்ச்சல் இருமல் ஏதாவது வந்துரும். தண்ணிக்குள்ள விழுந்தவனே காப்பாத்திட்ட என் வாழ்க்கைக்கு ஒண்ணுனா நீ காப்பாத்த மாட்டியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ காப்பாத்திடுவ காப்பாத்திடுவ. தண்ணிக்குள்ள விழுந்தவனே காப்பாத்திட்ட என் வாழ்க்கைக்கு ஒண்ணுனா நீ காப்பாத்த மாட்டியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ காப்பாத்திடுவ.
புள்ளப்பூச்சி இன்னும் காணுமேனே. எப்படியும் அவ சாகத்தானே போறா. சாகறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி செத்தா என்ன, 5 நிமிஷம் பின்னாடி செத்தா என்ன, அவ வருவாடா. எங்க போயிட போறா? ஐயா, ஆ? என்ன மாணிக்கம், எல்லாம் கரெக்டா இருக்கா? என்னய்யா பெருமாண்டியா கொக்கா? அடுத்த ஆள் செய்ய முடியாத காரியத்தை அசால்ட்டா செஞ்சிருவாய்யா. இதை பாருங்கய்யா, நம்ம என்ன சொன்னோமோ அதை இம்மி பிசகாம செஞ்சிருவான். பிசச்சாறு தடவன பணம் மூட்டை ரெடியா இருக்கியா? அந்த கடுக்கா புள்ள வந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சதும் அடுத்த 5வது நிமிஷம் அடக்கமாயிருவாயா அவ. கேட்க தேனாட்டம் தான் இருக்கு, ஆனா நினைச்ச மாதிரி நடந்துரும்ல. நடக்க போறத கண்ணால பார்க்கத்தானே போறீங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. சொன்ன மாதிரி நடக்காம ஏதாவது சொதப்புச்சு, அப்புறம் உன் உசுறு உனக்கு சொந்தம் இல்லை. என்னையே அண்ணே, அங்க பாருங்க. கௌரிமா, கொஞ்சம் நில்லுமா. இன்னைக்கு உண்டியல் பணத்தை எண்ணணும்ல, எண்ணிரலாமா? எண்ணிரலாம் கௌரிமா, எல்லாம் தயாரா இருக்கு. நீ பணம் என்ற இடத்துக்கு போமா, நான் வந்துடுறேன் இப்போ. சரிங்க அண்ணே. ஆ. ஐயரு, உண்டியல் பணம் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்தாச்சா? மொத்த உண்டியல் பணமும் இங்கே தான் இருக்கு. இதோ கௌரியா வந்துட்டா, வாமா. வாமா கௌரி, எல்லா உண்டியல் பணமும் கொண்டு வந்து வச்சாச்சு. வழக்கம் போல உன் கையால எண்ணிடுமா. என்னென்ன, நான் வர்றதுக்குள்ள உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துட்டீங்க போல. இன்னைக்கு தான் எடுத்தீங்களா இல்ல நேத்தே எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால நேத்தே எடுத்துட்டேன் கௌரிமா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். சரிம்மா, நீ பணத்தை என்ன, நான் கோவில் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஆகட்டுமா. ஐயா, பாண்டு பணத்தை எண்ண ஆரம்பிச்சுட்டா. குட்டி பிசாசு பணத்தை எண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வாயில சாறுபட வேண்டியதுதான் பாக்கி. என்னையா, வாயில சாறுபட்ட அடுத்த 5வது நிமிஷம் ரத்தங்க கிஸ்ஸாக வேண்டியவ குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கா. விரும்மாண்டி நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை குட்டி பிசாசு கிட்ட காட்டிட்டானா? ஐயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா. இத பாருங்க, பெருமாண்டி பணத்தை கையில வாங்கிட்டான்னா அவன் சொன்ன சொல்ல காப்பாத்தாம விட்டதே இல்லையா.
இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த புள்ள பூச்சி பணத்தையே எண்ணி முடிக்க போறான். இதுக்கு என்ன சொல்ல போற? கோவப்படாதீங்கய்யா. இத பாருங்க, பணம் என்ற விஷயத்துல ஏதாவது சொதப்பல் வந்தாலும் அந்த குட்டி பிசாசு தப்பிச்சிடக்கூடாதுன்னு விருமாண்டிய வச்சு கோவில்ல கௌரிக்குன்னு கொடுக்குற கூழ்ல நான் விஷச்சார கலந்துட்டையா.